கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பிந்து மாதவியா ஓரங்கட்டின புதுமுக நடிகை ஐஸ்வர்யா தத்தா. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல ஒரு டீச்சர் கேரக்டர்ல நடிச்ச பிந்து மாதவி அதுக்கப்புறம் ஒரு கண்ணியும் மூணு களவாணியும் படத்துலயும் ஒரு கேரக்டர்ல தான் நடிச்சாங்க. அதை அடுத்து இப்போ கலக்கர சந்துரு, தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், வசந்தகுமாரன் ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் படத்துல அட்டகத்தி தினேஷ், நகுல்னு 2 ஹீரோக்கள் நடிக்க பிந்து மாதவியும் நடிக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல ஐஸ்வர்யா தத்தான்ற பேர்ல ஒரு கொல்கத்தா நடிகையும் அறிமுகமாறாங்க. கதைப்படி இவங்களுக்கு தான் முதன்மை நாயகி வேடமா. அதோடு இப்போ மார்க்கெட் இருக்கிற அட்டகத்தி தினேஷுக்கு இவங்க தான் ஜோடியா. அதனால நகுலுக்கு ஜோடியா நடிக்கும் பிந்து மாதவி தன்னை செகண்ட் ஹீரோயின் ஆக்கிட்டதா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா இதுக்கு முன்னாடி நடிச்ச 2 படங்கள்லயுமே கேரக்டர் ரோல்ல நடிச்சிருக்கும் பிந்து மாதவிக்கு இந்த படத்துல அதை விட பெரிய ரோல் தான் சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்க. இருந்தாலும் கொல்கட்டால இருந்து வந்த புதுமுக நடிகையான ஐஸ்வர்யா தத்தா ஒரு படத்தோட தன்னை செகண்ட் கிரேட் நடிகை ஆக்கிட்டதுனால அவங்கள போட்டி மனப்பான்மையோட பார்க்க தொடங்கி இருக்கும் பிந்து மாதவி ஸ்பாட்ல அவங்க தன்னை பார்த்தாலே முகத்தை வேறு பக்கமா வெடுக்குன்னு திருப்பிக்கிறாங்களாம்.